இன்னைக்கு நான் வந்திருக்கிறது மாதவரத்தில் இருக்கிற இந்த மாதவரம் ஏரி படகு குழாம் தாங்க வந்திருக்கேன். இந்த மாதவரம் ஏரி ஆப்போசிட்டில் மணல் ஏரி ரெண்டுமே இருக்குங்க. இங்கே உங்களுக்கு போட்டிங் போகணுன்னா நீங்கள் வந்து இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாப்பு 2 பஸ் ஸ்டாப் இருக்குது. அதாவது மணலிலேருந்து நீங்கள் வரதா இருந்தால் உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த MMDA மாத்தூர் 3rd மெயின் ரோட் பஸ் ஸ்டாப். இங்கே என்னென்ன பஸ்ஸஸ்லாம் நிற்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். 29D, 64C, 64D, 121A கோயம்பேடு போகிறது, 64D, 64C எல்லாம் பிராட்வே போகிறது, 121 சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு போகிறது தான். அண்ட் 164 பார்த்தீங்கன்னா பெரம்பூர் போகிறதுங்க. பெட்ரோல் பங்க் பஸ் ஸ்டாப்னு கூட சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் லேக்குக்கு வரணுன்னா பஸ்ஸில் வரவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மணலிலேருந்து வரும்போது உங்களுக்கு இந்த 3rd மெயின் ரோட் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கி நீங்கள் இந்த லேக்குக்கு வரலாம். அண்டு ப்ராட்வேலேருந்து இல்லை கோயம்பேடுலேருந்து நீங்கள் வரும்பொழுது இங்கேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கே பஸ்ஸு நிற்கலைனாலும் உங்களுக்கு இந்த லேக் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் MGR நகர் பஸ் ஸ்டாப்புங்க. பெபிள்ஸ் தமிழ். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய சுற்றுலாத்தலங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் வந்திருக்கிறது நம்ம மாதவரத்தில் இருக்கிற இந்த மாதவரம் ஏரி படகு குழாம் தாங்க வந்திருக்கேன். ஒவ்வொரு சுற்றுலாத்தலமுமே சென்னையில் ரொம்பவே ஒரு முக்கியமானது. இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதவரம் படகு எப்படி இருக்குன்றத உள்ளே போய்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதவரம்க்கு வரணுன்னா எப்படி வரலான்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். கோயம்பேடுலேருந்து உங்களுக்கு 121C பஸ் இருக்குது. ப்ராட்வேலேருந்து 56 சீரியஸ் பஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டுவர்ட்ஸ் மணலிக்கு எருக்கஞ்சேரி கண்ணதாச நகர்லேருந்து வரதா இருந்தாலும் மணலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் இந்த மாதவரம் படகுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம். எப்படி வரலான்றதை இன்னும் நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸாகவே சொல்கிறேன். மாதவரம் படகு குழாமுக்கு நீங்கள் வந்து ரீச் பண்ணுறதுக்கு பஸ்ஸில் வர்றதுக்கு உண்டான வழின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ப்ராட்வேலேருந்து எல்லாமே வரதா இருந்தால் ஆப்போசிட்லேருந்து வருவீங்க. இங்கே உங்களுக்கு பெட்ரோல் பங்க் மாதவரம் 3rd மெயின் ரோட் பஸ் ஸ்டாப்புன்னு இருக்கும். அதுவே இந்த லேக்கை தாண்டி நீங்கள் வரதா இருந்தால் இங்கே உங்களுக்கு MGR நகர் பஸ் ஸ்டாப் வருங்க. அந்த MGR நகர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம் நீங்கள் இந்த மாதவரம் படகு குழாமுக்கு வரலாம். இங்கே சுற்றுலாத்தலத்தில் உங்களுக்கு போட் சர்வீஸ் எல்லாமே எப்படி இருக்குது, போட்டிங்கு என்னென்ன ப்ரைஸ் ஆகுது, உள்ள மற்ற பார்க்கு ஃபுட் கோர்ட்லாம் என்னெல்லாம் இருக்குன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என் கூட ஜாயின் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சூப்பரான பார்க் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுட் கோர்ட் இருக்குது. இங்கே என்னெல்லாம் இருக்குன்றதை ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. உள்ளே என்ட்ரான ஒன்று உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு படகு போகிறதுக்கு உண்டான இது இருக்குது. போட்டிங் டிக்கெட் கவுண்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. வெயிட்டிங் ஹாலோ லெஃப்ட்டில் தான் இருக்குது. லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன பார்க் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஃபுட் கோர்ட் அண்ட் வியூ பாயிண்ட் ரெஸ்ட் ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. இங்கேருந்து வியூ பாயிண்ட் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதை நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்ததுக்குண்டான மெயின் காரணம் போட்டிங். வாங்க போட்டிங்கை போய் என்ஜாய் பண்ணலாம். கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு லைனில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்து QR கோட் ஸ்கேன்லேயே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. உள்ளே எட்டாகும்போதே நல்லா இருக்குது. இன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு ஃபன் எதிர்பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க இங்கே. ஏப்பா குழந்தைங்க கூட வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். சான்ஸே இல்லை. கிளைமேட் வேறு சூப்பராக இருக்கா. நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இதில் பெரியவங்களே விளையாடலாம். ஆனால் விளையாடக்கூடாதுங்க. விளையாடலாங்க. சரி, ஓகே. வந்த வேலையை விட்டுட்டு நம்ம எதுக்கு மற்ற வேலைக்கு போவோம். நிறுத்துங்க, யாராவது நிறுத்துங்க. தெரியாம போயிருட்டேன். ஆஃபீஸ் ரூம் இருக்குது, ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் இருக்குது, அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு போட்டிங் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. வாங்க டிக்கெட் எடுக்கலாம். இங்கே மாதவரம் ஏரியில் உங்களுக்கு டேரிஃப் பார்த்தீங்கன்னா 8 சீட்டு மோட்டர் போட் வந்து 10 மினிட்ஸ் 500, 4 சீட்ரு வந்து உங்களுக்கு 20 மினிட்ஸுக்கு 300, 2 சீட்ரு பெடல் போட் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்க்கு 200. இப்போ நம்ம அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். வாட்டர் ஸ்கூட்டர், அதாவது ஸ்கூட்டர்லேயே சும்மா ஜம்முன்னு போகணுன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்டுக்கு 800 ருபீஸ் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜஸ்ட்டு வெளியூர்லேருந்து வரீங்க, அமைதியாக போயிட்டு அமைதியாக வர்றதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 8 சீட்ரு தான். 10 மினிட்ஸ் ஒரு ஆளுக்கு 500. பட் ஆனால் ஏரி வைஸ் ரொம்பவே நீளமாக தூரமாக இருக்குது. வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு டபுள் போட்டில் போகலாம். சார் 2 டபுள் சீட்டு பெடலிங்கா சார்? பெடலிங். கேஷ் ஆர் ஜிபேவா? இது கார்டு இருக்குது. கார்டு இல்லை சார், ஜிபே கேஷ். எவ்வளோ கார்டு?
200 200 ருபீஸுக்கு 2 பேர் இப்போ பெடல் போட் பண்ண போகிறோம். எல்லாம் நினச்சிருப்பாங்க சின்ன பசங்க எவ்வளோ நேரம் பெடல் பண்ண போகிறாங்க. எனக்கு இருக்கிற கேமரா பேட் எடி வச்சு எப்படி பெடல் பண்ண போகிறோம் பாருங்க. இங்கே இப்போது ஒர்க்கிங் டேஸ்ன்றதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது. ஈவினிங்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்த நேரம் வீட்டில் தெரிஞ்ச வெயில தாங்க இருந்தது. இங்கே வருறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கிளைமேட் சேஞ்சே ஆகிடுச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா காத்திருப்பு பகுதியே இருக்குது. நீங்கள் சண்டே டைமில் வரும்போது வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் சம்டைம்ஸ். அது நீங்கள் பார்த்தீங்க. டிக்கெட் வாங்கிட்டோம், வாங்க போகலாம். காமான் நிறைய பேர் வராங்க. புது படகு குழாம் இந்த ஏரியை சுற்றி நடக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய பிளேஸ் கொடுத்துருக்குறாங்க. டபுள் போட்டில் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக வந்துட்டுருக்கான். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இப்போது நம்ம போட்டிங் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே உங்களுக்கு மோட்டர் ஸ்கூட்டரும் இருக்குது, 8 சீட்டர் போட்டிங்கும் இருக்குது, 4 சீட்டர் போட்டிங்கும் இருக்குது, டபுள் சீட்டர் போட்டிங்கும் இருக்குது. ஒரு காஸ்ட்லி பைக்கில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீலாக இருக்குது. கம்ஃபர்ட் லெவல் உண்மையிலே சான்ஸே இல்லை. ஆனால் ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஆனால் சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. பெண்டெல்லாம் போடும்போது செம்மையாக இருக்கும் போல இருக்குது. இந்த நீங்கள் மோட்டர் ஸ்கூட்டர் எடுத்திங்கன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணுவீங்க, பட் உங்கள் கூட ஆப்ரேட்டருக்கு பேக்கில் உட்காந்துட்டு வருவார். ஆனால் சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் நின்ன இடத்துலேருந்தே பாருங்களேன். த்ரில்லிங்கு ஒரு அட்வென்ச்சர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணோன்னா நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் போட் ட்ரை பண்ணலாம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா டிடிடிசியோடது, அதனால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சேஃப்டி செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 5 பேர் 6 பேர் கிட்ட இருக்கிறாங்க. இது மோட்டர் போட், எனி எமர்ஜென்சி இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ்னால் இங்கேருந்து போகிறதுக்கு சேஃப்டி போட்டும் இங்கே இருக்குது. இது உங்களுக்கு 8 சீட்டர் போட்டு இது நீங்கள் முட்டுக்காட்லேயும் பார்த்துருப்பீங்க, ஏற்காடில் பார்த்துருப்பீங்க, கொடைக்கானலில் பார்த்துருப்பீங்க, ஊட்டியில் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து 500 ருபீஸ் 10 மினிட்ஸ். நல்ல ஒரு ஸ்பீடில் நீங்கள் ஊர்லேருந்து வயசானவங்களாகட்டும் ஃபேமிலியில் ஒட்டுமொத்த ஆளுங்களும் ஒரே நேரத்தில் போகணும், வீடியோஸ்லாம் எடுக்கணும்னா இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது இங்கே 2 பேருக்கு நடந்திருக்கு, 4 பேருக்கு நடந்திருக்கு. இப்போது நம்மளோட பயணத்தை தொடங்குவோம். ஆனஸ்ட்ராஜ் படம் பார்த்துட்டு இப்போ தான் இருந்துட்டேன். ஆனஸ்ட்ராஜில் மனிதன் படம் ரஜினி எங்கே மாட்டு வர சரி தலைவர் மாட்டு வரல. இந்த ட்ரெஸ்ஸுலேருந்து தான் நான் ரெடி ஆகிட்டேன். என்னுடைய கேமராமேனே பாருங்க, இது யாராவது வச்சு வாயில ஊதுந்தோ தெரியல. இந்த செல்ஃப் ஜாக்கெட்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த விசில் தாங்க. பாதியிலேருந்து இங்கே மாதவரம் போட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க கூட 8 சீட்டரில் போகலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. 4 முதல்ல போச்சு, 8 இப்போ போகுது, அடுத்து 2 தான் போகுது. ஒருத்தர் இருங்க. Hi YouTubers. Channel name Pebbles Tamil. நம்ம இந்த மாதவரம் படகு ஏரி குளம் தாங்க வந்திருக்கோம். சான்ஸே இல்லை, வியூ வைஸ் உண்மையிலேயே சான்ஸே இல்லை. ரொம்பவே நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க, பக்காவாக இருக்குது. அது நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். மணலி போட்டிங் வந்து சூப்பராக இருக்குது. நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் இருக்குது, வேணால் நான் கொடுக்குறேன். பெடல் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கால் வச்சுன்னா அப்படியே வண்டியை ஓரம் கட்டினீங்கன்னு வச்சிங்களேன், இங்கேருந்து இறங்கி இப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் உண்மையில் நல்ல சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் மணலி பஸ் ஸ்டாண்டு. இங்கேயே எல்லா பஸ்ஸுமே வருது. நீங்கள் இங்கே வரும்போதே இங்கேயே ஏறிக்கலாம், இறங்கிக்கலாம். ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸு. ஆக்சுவலி சென்னையில் பர்டிகுலராக போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சேத்துப்பட்டு, இன்னொன்று ஆவடி, அண்ட் அதையும் தள்ளி கொஞ்சம் போகணுன்னா முட்டுக்காடில் உங்களுக்கு சூப்பரான போட்டிங் ஹவுஸ் இருக்குது. அங்கேயும் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் இப்போது மணலிக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட பிராட்வேலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 22 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஒரு சூப்பரான போட் ஹவுஸ் ரெடியாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. பெடல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எங்களுடைய கேமராமேன் என்னை பாதி தூரம் கூட்டி கொண்டு வந்து விட்டு எப்படி பட்டுங்கிறார் மட்டும் பாருங்கள். இங்கேருந்து உங்களுக்கு இந்த 800 ருபீஸ் போட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காகவே கூட்டி கொண்டு போய் திரும்ப கூட்டி கொண்டு வந்து விடுறாங்க. அதனால் சூப்பராகவே இருக்குது. இந்த 4 போட்ஸு 2 போட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு குறிப்பிட்ட தூரம் கொடுக்குறாங்க. இதே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேங்க. வெளியில ஒரு பெரிய பாறை இருக்கு, வண்டியை திருப்புங்க. ஆலப்பி போட் ஹவுஸ்லாம் போனவங்களுக்கு தெரியும், முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மரங்களாக தான் இருக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பனை மரமாக இருக்குது. இப்போ நம்ம 2 தென்னை மரத்துக்கு நடுவில் பனை மரத்துக்கு நடுவில் இப்போ நம்ம உள்ள பூந்து போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்கு. நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ பெரிய நதி இருந்து எதுக்கிட அந்த பொந்தில் வருது. கொஞ்ச நேரம் கரைக்கு ஒதுங்கிட்டு அப்போக்குள் இப்போ ஹீரோ வராரான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப பயணத்துக்கு தொடங்கலாம். உண்மையிலேயே இந்த மாதவரம் ஏரி ரொம்பவே பெருசாக இருக்குங்க. ஆக்சுவலி எண்டுக்கெல்லாம் பெடலிங்கில் போக முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக இந்த லேக்கில் உள்ளே வரும்பொழுது மழை பெய்யல, சென்டராக வரும்போது கரெக்டாக மழையும் பெய்யுது. சூப்பராக இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது, நல்லா சாரல் வீசிட்டு இருக்கு. இந்த ஏரி வந்து ரொம்பவே அழகாக மெத்தமாக இருக்குது. சூப்பர். மஸ்ட்டு சென்னையில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். ரேட் வைஸும் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. 100 ருபீஸ். நீங்கள் 4 பேராக வரதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குங்க. ஆக்சுவலி 2 பேர் ஒரு குறிப்பிட்ட தூரம் வச்சு 2 பேர் இன்னும் மிதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் லாங்காகவே போகலாம். நாங்கள் 2 பேர், இதுவே எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கிளைமேட்லாம் எப்பயுமே கிடைக்க மாட்டேங்குது, டவுட்டு தான். வெயிலாக இருந்தாலும் எப்படி தண்ணி தாங்க சில்னஸ் நல்லாவே வரும். சென்னை கிளைமேட்டு இப்போ உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பெபிள்ஸ் தமிழ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மாதவரத்துல ஃப்ரீயா குளிக்கலாம் வாங்க. ஃப்ரீயா போய்க்கலாம். பாய். தலைவர் செம்ம போய் இதில் என்ஜாய்மெண்ட்டில் இருக்காரு. பெடல் பண்ண விட்டாங்க. சென்னைக்காரனுக்கு கையே துடுப்பு. மணலி வேளச்சேரியிலலாம் வீடு இருக்கிறவங்க இப்படி தான். நாங்கள் தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா கையே துடுப்பாக யூஸ் பண்ணிப்போம். எல்லாம் கப்புள்ஸாக போய் வெறுப்பேற்றுறாங்க. ஐஸ்கிரீம் வேறு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அடிக்கிற மழையில் ஐஸ்கிரீம் வேறு சப்பி சப்பி சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஆட்டிக்கினே போறோம். ஐயோ தப்பா போயிடுச்சு. போட்டிங்ல இப்போ நம்ம ஆடிக்கிட்டே போறோம். ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. கிட்டத்தட்ட எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். என்னுடைய கேமராமேன் எடுத்த இடத்துல தான் வண்டியை வைப்பேன்னு சொல்லிட்டு போட்டிங்கே இங்கே முடிய போகுது. இருந்தாலும் நான் உள்ளே போகிறேன், எடுத்த இடத்துல வண்டியை ஓட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. வாங்க போகலாம். வெற்றி வெற்றி. எல்லாரும் கரையிலேருந்து எடுத்துகிட்டு போய் 1/2 மணி நேரத்தில் வந்தாங்கன்னா நாங்கள் கரையிலேயே 1/2 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். ஒரு சூப்பரான ரைடு என்ஜாய் பண்ணோம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதவரம் படகு குழாம் நீங்களும் வாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போது அந்த பக்கம் சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இன்சார்ஜ் இருக்கார், அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதவரம் போட்டிங் இதில் சூர்யா நம்ம கூட இருக்கார். சூர்யா தான் இங்கே மெயின் இன்சார்ஜ். போட்டில் ஏற்றி விடுறது எல்லாமே இவர் தான். சொல்லுங்கள், உங்கள் மாதவரம் படகு குழாம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்குது? போட்டிங் வந்து காலைல 8:30 மணிலேருந்து ஸ்டார்ட்டு, சாயந்தரம் 5:30 மணி வரையும் இருக்குது. ஓகே. பெடல் போட் இருக்குது, 2 பேர் வரவங்க இருக்குது, 4 பேர் வரவங்க இருக்குது. இது வந்து ஃபேமிலி போட், 8 பேர் வரலாம், 500 ரூபாய் தான் ப்ரைஸு. ஓகே. ஃபேமிலியாக வரவங்க போகலாம், இல்லை 2 பேர் வரவங்க 2 பேர் போகலாம், 4 பேர் போகிறவங்க வரலாம். அது வந்து ரேட் எல்லாம் கம்மி தான். இது 8 பேர் வரவங்களுக்கு 500 ரூபாய். ஓகே. 3 பேர் 4 பேர் வரவங்களுக்கு ஒரு 300 ரூபாய். 2 பேருக்கு வரவங்களுக்கு 200 ரூபாய் ப்ரைஸ் இருக்குது. ஓகே. ஜனங்க எங்கேருந்தோ வராங்க, கேரளாலேருந்து கூட வராங்க, திருப்பதியிலேருந்து வராங்க, பல பேர் வராங்க. ஓகே. எல்லாரும் ஆர்வமாக வராங்க. இங்கே பக்கத்தில் இருக்க எல்லாம் லாங் போகணும்னு ஆசைப்பட்றாங்க. பக்கத்துலேயே இருக்கும், ஆர்வமாக ஜனங்கள்லாம் வராங்க. அது பைக் ரைடு இருக்குது, 800 ரூபாய். ஓகே. இந்த இதில் போட்டிங் மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்குது? சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, சரி, சுற்றி பார்க்குற நடைப்பயணம் இருக்குது, வாக்கிங் போகலாம், கொள்ளலாம். அடுத்தது ஃபுட் ஐட்டம் இருக்குது. ஓகே. எல்லாமே இருக்குது. இதே மாதிரி ஆப்போசிட்டில் மணலி படகு குழாம்னு சொல்லி போட்டிருக்காங்களே, அது என்ன இதே தானே? அதே மாதிரி தான், சேம் டூ எல்லாமே இருக்கும். இங்கே இருக்கா மாதிரி அங்கே எல்லாமே இருக்கும். ஓகே, சூப்பர் ஜி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த மாதவரம் ஏரியில் நம்மளை மாதிரியே கப்புள்ஸ் ஒருத்தவங்களும் பெடல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது காய்ஸ். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தோம், மாதவரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. டபுள் போட்டிங் பேரா வந்தால் சூப்பராக இருக்கும். 200க்கு வர்த்தபிள், ஜாலியாக இருக்குது, நல்லா ஃபன்னாக, வேறு லெவல் வியூ, சூப்பராக போயிட்டு வரலாம். நல்லா இருக்குது.
அண்ட் பெபிள்ஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு லெவல். இவங்களால தான் நம்மளுக்கு ரீச் ஆகுது எல்லாமே வந்து. பட் மாதவரத்தில் இது ஒரு சூப்பர் பிளேஸ், நல்லா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ வேறு லெவல் இருக்குது. 20 மினிட்ஸ்க்கு மேலேயே கூட நம்ம இருந்துக்கலாம், நல்லா இருக்குது. நீங்கள் தாராளமாக 200 வர்த்தபிள். நீங்கள் எங்கே இருந்து வரீங்க? நாங்கள் வந்து எண்ணூர்லேருந்து வரோம். நாங்கள் எண்ணூர்லேருந்து இங்கே வரதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஜி. இங்கே வந்து மற்ற இடங்களில் நம்ம ரைடு எப்படி என்ஜாய் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒரு சூப்பரான படகு குழாம் நம்ம மணலியில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் பிளேஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக தான் இருக்குது. இங்கே வந்தீங்கனாலே ஒரு ஆளுக்கு 100 ரூபா தாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு ½ அன் ஹவர் ஒரு நல்ல ரைடு. நீங்கள் மார்னிங் 9 மணிலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்குமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபேமிலியாக வந்தாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா சேத்துப்பட்டி ஏரியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வயசு 4 வயசு குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. குழந்தைய வச்சு நீங்கள் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே உங்களுக்கு 8 சீட்டர் போகிற போட்டில் எல்லாமே வந்து நீங்கள் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகலாம். ஃபேமிலியாக வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு நாள் லீவை ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மஸ்ட்டு இந்த மணலி போட் ஹவுஸ் வந்து பாருங்கள். சான்ஸே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணென்றோ ஆன்ற ஒழுக்கு. பிறன் மனைவியை மனத்தாலும் நினைக்காத நல்லொழுக்கம் அறிவு நிறைந்த சான்றோர்க்கு உயர்ந்த ஒழுக்கமாகும். அதுவே அவர்களின் பேராண்மையாகும். பெபிள்ஸ் தமிழ்.